அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் திமுகவின் சேகர் பாபுவும் தவேகாவின் வேட்பாளரான சினோரா அசோக் இடையே நடந்த மோதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அப்படி இவங்களுக்குள்ளார என்னதான் நடந்தது, ஏன் மோதல் ஏற்பட்டது, யார் முதல்ல பிரச்சனையை கிளப்பினது, என்னதான் அங்கே பிரச்சனை, அன்று அங்கே என்னதான் நடந்தது அந்த நேரத்தில் அப்படின்ட்டு இந்த சம்பவம் பற்றி, இந்த மோதல் பற்றி இதுவரை வெளிவராத பல திடுக்கிடும் தகவல்களை தான், உண்மைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். துறைமுகம், சென்னை துறைமுகம் தொகுதியில் திமுகவுடைய வேட்பாளரும் மூத்த அமைச்சருமான PK சேகர் பாபு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் சினோரா அசோக், இந்த இரண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறி மிக பெரும் பிரச்சனையே அங்கே ஏற்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி 6 மணியோட, மாலை 6 மணியோட வாக்குப்பதிவுகள் முடிவடைஞ்சிருச்சு. டோக்கன் பெற்றவர்கள், அதாவது 6 மணிக்கு முன்னாடியே வந்தவங்களுக்கெல்லாம் டோக்கன் கொடுத்து அவங்கள மட்டுமே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பிறகுமே வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் திமுகவுடைய மூத்த நிர்வாகியும் அமைச்சருமான PK சேகர் பாபு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் சினோரா அசோக் இடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறி தாக்குதலும் நடந்திருக்கின்றது. துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில், பாரிமுனை, சென்னையில் பாரிமுனை அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது திமுக வேட்பாளர் சேகர் பாபு என்ன பண்ணியிருக்காருனா, தன்னுடைய ஆதரவாளர்களுடன் அந்த பகுதிக்கு போயிருக்கிறாரு. அந்த நேரத்தில் தவேகா வேட்பாளர் சினோரா அசோக்கும் தன்னுடைய தொண்டர்களுடன் அங்கே ஒரு ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறாரு. இருவரும் ஒரே இடத்துல சந்தித்து கொண்டிருந்த போதுதான் திடீரென பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சினோரா அசோக் பார்த்தீங்கன்னா சேகர் பாபுவை நோக்கி சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு. அதற்கு திமுக தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. ஆரம்பத்தில் சாதாரணமாக தொடங்கிய இந்த பேச்சுவார்த்தை அதன் பிறகு சில நிமிடங்கள்லேயே ஆக்ரோஷமான வாக்குவாதமாக உருவெடுத்தது. அதிலையும் சேகர் பாபு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சியில் முக்கிய இடத்துல இருப்பவர், ஒரு நிர்வாகத்தில், அதாவது கோவில் நிர்வாகத்துறையை கவனிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் இப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கை இருந்தது. அங்கே என்னதான் நடந்தது அப்படின்ட்டு கேட்கும்போது, அமைச்சர் சேகர் பாபு தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இந்த வாக்குச்சாவடியை கைப்பற்ற முயற்சி செய்திருக்கிறாராம். வாக்காளர்களை அச்சுறுத்தி ஜனநாயகத்திற்கு புறம்பாக செயல்பட்டு இருக்கிறாரு. இதனை தட்டி கேட்ட போதுதான் பார்த்தீங்கன்னா தவேகாவினருடன் மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சினோரா அசோக்கின் இந்த குற்றச்சாட்டுக்கு திமுக தொண்டர்கள் கடும் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது அமைச்சர் சேகர் பாபு வழக்கமான ஒரு ஆய்வுக்கு தான் வந்தாரு, தோல்வி பயத்தில் தவேகா வேட்பாளர் வீண் பழி சுமத்துறாரு அப்படின்ற மாதிரி திமுகவினர் சொல்லிட்டு இருக்காங்க. இருதரப்புக்கும் இடையேயான இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில தான் ஒரு கட்டத்தில் கட்டுக்கடங்காத நிலையும் ஏற்பட்டது. சேகர் பாபு மற்றும் சினோரா அசோக் ஆகிய இருவரின் ஆதரவாளர்களுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் ஈடுபட்டு தாக்குதல் சம்பவமும் நடந்தது. காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முயன்றும் முடியாமல் போனது. இதில் இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பும் உருவானதோடு மட்டுமல்லாம சேகர் பாபுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ரவுடி போல நடந்து கொண்டது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அன்று, அதாவது இந்த சம்பவம் அந்த பாரிமுனை பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் சரியா மாலை 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி மாலையில் 5:20 மணிக்கு நடந்திருக்கின்றது. அங்கே என்ன நடந்தது அப்படின்ட்டு முழுமையாக விசாரிக்கும் போது சேகர் பாபு அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் வந்து அந்த வாக்குச்சாவடியை கைப்பற்ற முயன்றார். அதாவது மிரட்டல் சம்பவங்களில் ஈடுபட்டு கள்ள ஓட்டு போடுவது, இது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்ட போதுதான் பார்த்தீங்கன்னா தவேகாவுக்கும், அதாவது தவேகாவினருக்கும் திமுகவினருக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அப்போதுதான் இந்த சேகர் பாபு அவர்கள்
மிக பெரும் அளவில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் கூட நடைபெற்றிருக்கின்றது. அது மட்டும் அல்லாமல் இந்த சேகர் பாபு அவர்கள் பற்றி ஏற்கனவே பல விஷயங்கள் வெளியாகி இருக்கின்றது. கட்சிக்குள்ளார ஒரு ரவுடித்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியும், கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளணும், அந்த பகுதி மக்களை மிரட்டணும், மிரட்டி தனக்கு ஆதரவாக செயல்பட வைக்கணும், இதுதான் இவருடைய வேலையாக அந்த பகுதியில் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பகுதி மக்களுமே பார்த்தீங்கன்னா பலருமே சேகர் பாபு மீது தான் பழி சுமத்திட்டு இருக்காங்க, இல்லை உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில தோல்வி பயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சேகர் பாபு இப்படி பண்ணியிருக்கிறார், அங்கே பிரச்சனை நடந்ததற்கான காரணமே தோல்வி பயம்தான் அப்படின்ற அதிர வைக்கும் உண்மைகளும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. தாவேகாவிடமே தோற்று போற அளவுக்கு தோற்கக்கூடிய ஒரு நிலையில தான் அந்த இடத்துல சேகர் பாபுவுடைய நிலைமை தற்போது இருக்கின்றதாம். சேகர் பாபுவை விட தாவேகா அதிக ஓட்டு வாங்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகளும் வெளியாகி இருந்த நிலையில தான் இந்த மாதிரி வாக்குச்சாவடியை கைப்பற்றி எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும், கள்ள ஓட்டு போட்டாவது வெற்றி பெற்று விட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கில் தான் சேகர் பாபு அங்கே வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி விபரம் அறிந்த முக்கிய புள்ளி ஒருவர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் பிரச்சனையை ஏற்படுத்தி அதில் குளிர்காய பார்த்திருக்கிறார் சேகர் பாபு. எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களாகவே ஒரு மாதத்திற்கு முன்னாடி கூட திமுக தான் வரும் ஆட்சிக்கு அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லிட்டு இருந்த நிலையில இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிய சில நாட்கள்லேயே அப்படியே நிலைமை தலைகளாக மாறிடுச்சு. திமுக தேவையே இல்லை, மாற்றம் வேண்டும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் விஜய், இந்த இரண்டு பேருக்கும் ஓட்டு போடலாமே அப்படின்ற ஒரு நிலைக்கு மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க அப்படின்றது தான் அதன் பிறகு வெளியான கருத்து கணிப்பில் கூட அப்படியே தெரிஞ்சிருந்தது. அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பார், விஜய் எதிர்க்கட்சி தலைவராக வருவார் அப்படின்ற மாதிரி பல கருத்து கணிப்புகள் வெளியாகி இருந்தது. இந்த கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகளுமே சேகர் பாபுவுக்கு மிக பெரும் எரிச்சலை கொடுத்திருக்கும். அதன் காரணமாகத்தான் நாம் இந்த தொகுதியில் துவக்கவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுவது, இந்த மாதிரி மிரட்டி அந்த பூத்த வாக்குச்சாவடியை கைப்பற்றி கள்ள ஓட்டு போடுவது, இந்த ஒரு நோக்கத்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த பகுதிக்கு வந்திருக்கிறாரு. அப்போது தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்ற உண்மைகளும் வெளியாகி தற்போது மிக பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கின்றது. தோல்வி பயத்தில் தாவேகாவினருடன் சேகர் பாபு அங்கு சென்று பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்றது தான் தற்போதைய தகவல். சேகர் பாபு பண்ணியிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க.